அனைவருக்கும் வணக்கம். காலதாமதமாக வந்ததற்காக நான் முதலில் உங்களிடத்திலே மன்னிப்பை நான் கோரிக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் சுகீதா ராணி. தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றேன். என்னை பற்றிய ஒரு அறிமுகத்தை கரோலினா தமிழ்ச்சங்கத்தினுடைய துணை செயலாளர் அவர்களுடைய சிவகாமி அம்மா அவர்கள் உங்களிடத்திலே சொல்லியிருப்பார்கள். முதலாவதாக நான் இந்த என்னுடைய கவி இசையை உங்களுக்கு தருவதற்கு முன்னால் கரோலினா தமிழ்ச்சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் அவர்களுக்கும் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய லோகன் அவர்களுக்கும் இந்த கரோலினா தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளராக இருந்து அது மட்டுமல்ல பெட்டாவினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கும் துணை செயலாளராக இருக்கக்கூடிய சிவகாமி அம்மா அவர்களுக்கும் பொருளாளராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய தொப்புள்குடி உறவுகளான தமிழ் நெஞ்சங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு தமிழ் பள்ளியிலே அரசு பள்ளியிலே தமிழ் ஆசிரியராக பணிபுரிகின்றேன். அது மட்டுமல்ல, நான் ஒரு கவிஞராகவும் இருக்கின்றேன். ஒரு பெண்ணியவாதியாக, ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டாக, ஒரு கள போராளியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். காதலை பற்றியோ அப்படி எழுதக்கூடிய ஒரு ஆள் அல்ல. சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய, சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய ஏற்றத்தாழ்வுகள், இன பிரச்சனை, மொழி பிரச்சனை, பொருளாதார ஏற்றத்தாழ்வு என பல்வேறு பிரச்சனைகளுக்கு குறித்து எழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான். இந்த நிகழ்ச்சிக்காக உங்கள் எதிரே நான் நின்று கொண்டிருப்பதை மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாக உணர்கின்றேன். முதலிலே அம்மாவிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு மறக்க முடியாத நம் உடலோடு உயிரோடு பிரிந்துவிட்ட ஒரு உறவு. அந்த உறவை ஒருபோதும் என்னால் மறக்க இயலாது என்று தான் நினைக்கின்றேன். ஆனால் அம்மாவை ஒருபோதும் என்னால் ஒரு முன் மாதிரியாக கொள்ள முடியவில்லை. தமிழ்நாட்டு அம்மாக்கள் மட்டுமல்ல, இந்திய அம்மாக்கள் எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறார்கள். முன்மாதிரியாக கொள்ள இயலாமல் இன்னுமே ஒரு பெண் அடிமைத்தனத்துக்கு ஆட்பட்ட ஒருவராக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய அம்மாவும் அதற்கு சற்று விதிவிலக்கல்ல. என்னுடைய அம்மாவுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அம்மாவுக்காக இந்த ஒரு கவிதையை நான் வாசிக்கிறேன். அம்மா, எத்தனை விசாலமான மனம் உனக்கு! தரையில் வெயில் உறைந்திருக்கும் மதிய பொழுதுகளை கடந்து கள்ளிப்பழம் பறித்து தருவாய். பழச்சாயம் ஏறிய உதடுகளால் உனக்கு சிவந்த முத்தங்களை தருவேன். பழைய துணியை கை பின்னலிட்டு புதிது போல அழகூட்டுவாய் என்னை. அன்றெல்லாம் அதீதமாய் மகிழ்ந்திருப்பேன். நிலவு இடம்பெயரும் ராத்திரிகளில் என் பிஞ்சு விரல்களை விலக்கிவிட்டு நீயே இசைந்து சோறுட்டுவாய். பின்னி வெறும் நீரால் பசி அறிக்கொள்வாயா? நாளெல்லாம் நாற்று நட்டு மடி நிறைய மாம் பிஞ்சுகளோடு திரும்புவாய். அவற்றிலும் தாய்ப்பாலின் வாசனை வீசும். உழைத்து உரமேறியவும் பாதங்கள் சிறகுகளால் போர்க்கப்பட வேண்டியவை. தொலைவில் அத்தனை பிரியங்களையும் கையில் ஏந்தி வந்து கொண்டிருக்கிறேன். எப்படி உன்னை மறவேன் அம்மா? சுடுகாட்டில் வேகுதடி உன்னுடன். அடுத்ததாக அப்பாவை பற்றியான ஒரு கவிதை. நான் ஒரு கிராமத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு பெண். என்னுடைய அம்மாவை நான் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்றால் என் அம்மா அப்படி இல்லை. என் அப்பாவுக்கு சேவகம் செய்யக்கூடிய, என் அப்பா சொல்லக்கூடியவற்றை கேட்கக்கூடிய அப்படி ஒரு ஆளாகத்தான் என்னுடைய அம்மா இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு 6 குழந்தைகளை பெற்றெடுத்த அவளை என்னால் முன்மாதிரியாக கொண்டிருந்தால் உங்கள் முன்னே நான் ஒரு கவிஞராக இருந்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே என் அப்பா ஒரு ஆணாதிக்கவாதியா, இல்லை சுதந்திரத்தை கொடுப்பவரா, அப்படியெல்லாம் நான் பார்க்கலை. அவர் ஒரு ஆணாகத்தான் இருந்தார். அப்படி என்னுடைய அப்பாவினுடைய போராட்ட குணம், என் அப்பாவினுடைய மூர்க்க குணம், என் அப்பாவினுடைய சகல விதமான
பண்புகளை நான் முன்னெடுத்து வளர்ந்தவள். அவர் ஆணாதிக்கவாதியாக இருந்தாலும் கூட நான் அவரைத்தான் என்னுடைய முன்மாதிரியாக கொண்டிருக்கின்றேன். அப்படியான என்னுடைய அப்பாவுக்காக நான் எழுதிய ஒரு கவிதை. நான் அப்பாவின் மகள். குளிர் எடுக்கும் அதிகாலை பொழுதொன்றில் பிளந்தெடுத்த செம்மர துண்டென நான் பிறந்து வீழ்கிறேன். கைகளில் ஏந்திக் கொள்கிறான் என்னை. நெகிழ்வாய் என்னை சுற்றி இருக்கும் நஞ்சி கொடி கழிவுகளை முளைக்கவியலா ஆழத்தில் ஆழ புதைக்கிறான். சிறு புன்னகையோடு திடும் என நிகழ்ந்து விடும் ஒரு முத்தத்தில் உள்நொடுங்கி தூளியிலே கிடக்கையில் பூவின் சுள் கொண்டு வேடிக்கை காட்டுகிறான். மரப்பாச்சி பொம்மைகளின்றி பார்த்துக் கொள்கிறான் என் பருவத்தை. கற்களின் இடுக்கில் புற்கள் முளைத்திருக்கும் பாசை படர்ந்த கிணற்றில் நீச்சல் பழக்குகிறான். நின்றிருக்கும் அவன் தோள் மீதேறி குதிக்கிறேன். வேட்டையாடும் விலங்கொன்றின் வேட்கையோடு கிளையற்ற மரம் ஏறவும் கற்பிக்கிறான். பெரும் பாறையாய் நெடுந்துயர்ந்த மலை மீது பிடிமானம் ஏறு மற்றும் ஏறச் செய்கிறான். முடிவில் போதிக்கிறான். எதிர்ப்பின் வாள் கொண்டு எதிரியின் உறுதி சுவைக்கவும். அவனின் தந்தை, அவனின் கதாநாயகன். நான் அப்பாவின் மகள். உங்கள் எல்லாம் அனைவருக்கும் தெரியும், தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் எத்தகைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். மத்தியிலே மோடியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எந்தெந்த மாநிலங்களில் பிஜேபி கட்சி ஆளவில்லையோ அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களையும் அரசையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர, தன்னுடைய காலடியிலே போட்டு நசுக்க என்னென்ன வேலைகள் பார்க்க முடியுமோ அத்தனை வேலைகளையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு, மத்திய அரசு செய்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 90களுக்கு பிறகு உலகமயமாதல், தாராளமயமாதல் போன்ற கொள்கைக்கு பிறகு, பன்னாட்டு நிறுவனங்களுடைய வருகை வந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய நிலைமை, குறிப்பாக பெண்களுடைய நிலைமை, கிராமப்புற மக்களினுடைய நிலைமை என்பது ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருப்பதாக ஒரு மாய தோற்றம் ஏற்பட்டாலும் கூட, ஆனால் அது உண்மை இல்லை. விளைநிலங்களை எல்லாம் கட்டிடங்கள் ஆக்கப்பட்டுவிட்டன, கம்பெனிகள் ஆக்கப்பட்டுவிட்டன. கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயம் அழிந்துவிட்டது. கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் நகரத்தை நோக்கி தங்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக செல்கிறார்கள். அப்படியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிலங்களே கிடையாது. எங்க பார்த்தாலும் வந்து உங்களுக்கு 4 வழிச்சாலைகள் போட்டுட்டே இருக்கிறாங்க. மக்கள் போகிறார்கள் வருகிறார்கள், எங்க போறாங்க எங்க வராங்கன்னு தெரியும். எங்க பார்த்தாலும் 4 வழிச்சாலைகள், புறவழிச்சாலை. அப்படி மக்களுடைய விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அளித்த தமிழக அரசு, இந்திய அரசு மக்கள் வசிக்கக்கூடிய வசிப்பிடங்களை கூட விட்டு வைக்கவில்லை. நான் இருக்கக்கூடிய ராணிப்பட்டி பகுதியிலேயே ஏற்கனவே அது ஒரு தொழில் நகரமயமான பகுதி. சிறப்பு பொருளாதார மண்டலம் தற்போது கடந்த 2 வருடங்கள் முன்பே ஆரம்பிக்கப்பட்டு எல்லா ஏழை மக்களுடைய விவசாய நிலங்கள் பிடுங்கி அழிக்கப்பட்டு நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலும் இதுதான் நிலை. என்னுடைய வீடு அப்படி அந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்காக வாகனங்கள் செல்வதற்காக, பாதை போடுவதற்காக இடிக்கப்பட குறியிடப்பட்ட வீடாக ஒன்றாக இருக்கிறது. என்னுடைய வீடு மட்டுமல்ல, பல வீடுகள், பலருடைய வாழ்வாதாரங்கள் நசுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையிலே நான் எழுதிய ஒரு கவிதை, வாழ்தல் நிமித்தம். பருவமழை பெய்யும் பொழுது பனையோலை வேய்ந்த கூரையிலிருந்து வழியும் நீர் நிறைந்து தங்கும் முற்றத்தில் வளர்ந்திருக்கின்றது ஒரு கொன்றை மரம். மஞ்சள் நிறத்தில் மலர்கள் பூத்திருக்கும் அதில் ஒரு கூடுண்டு.
அழகு சிறுத்த குருவிகள் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கும். அதன் நிழலில் அமர்ந்து மனிதர்களை நான் வாசித்துக் கொண்டிருப்பேன். இப்பொழுது மழையும் இல்லை, மரமும் இல்லை, குருவிகளின் இறகுகள் உதிர்ந்திருக்கவில்லை, மனிதர்கள் எவரும் நடமாடவில்லை. தொலைவிலிருந்து உயிர் வலிக்க பார்க்கிறேன். என் பணியோலை வீட்டை குறுக்காக கடக்கிறது ஒரு புறவழிச்சாலை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆறுகள் உண்டு. தாமிரபரணி, வைகை, பாலாறு, தென்பெண்ணை, வடபெண்ணை, அடையாறு, கொசுத்தலையாறு, பல ஆறுகள் இருக்கிறது. அந்த ஆறுகளுடைய நிலைமை நீங்க பார்த்தீங்கன்னா வறண்டு போய் கிடக்குது. ஒரே ஒரு தண்ணி, ஒரு சொட்டு கூட கிடையாது. மணல் கொள்ளை அமோகமா நடைபெறுகிறது. அரசு குவாரிகள்ல மணல் அல்ல வச்சிருந்தாலும் கூட அதுல தனியார் குவாரிகளில் அடிக்கப்படும் கூட்டு கொள்ளைகளினுடைய எண்ணிக்கை, அதில் வரக்கூடிய பணங்களினுடைய எண்ணிக்கை கோடிகள். உழைக்கும் மக்கள் ₹1 வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கோடி கோடியாக மணல் கொள்ளையில் ஈடுபட்டு குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாலாறு என்பது என்னுடைய பகுதியில் ஓடக்கூடிய ஒரு ஆறு. அந்த பாலாறு என்பது ஒரு காலத்திலே பாலும் தேனுமாக ஓடியதால் தான் அதை பாலாறு என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்பொழுது ஒரே ஒரு சொட்டு நீர் கூட இல்லை. அங்கு வசிக்கக்கூடிய மக்களினுடைய கண்களில் கண்ணீர் தான் இருக்கின்றது. ராணிப்பேட்டை முழுக்க தோல் நகரம் ஆனது. அதன் பாலாற்றினுடைய கரையில் இருக்கக்கூடிய ஆம்பூர், வாணியம்பாடி எல்லா பகுதிகளிலும் தோல் தொழிற்சாலைகள் இருக்கின்றன. அதனுடைய கழிவுகள் எல்லாம் இந்த பாலாற்றிலே கலக்கப்பட்டு அதிலிருந்து பாசன வசதி பெறுகின்ற அந்த நிலங்கள் எல்லாம், அந்த பயிர்கள் எல்லாம் பச்சை நிறத்திலிருந்து சிவப்பு நிறத்திற்கு மாறிய ஒரு அவலம்தான் முற்றிலுமாக விவசாயிகளுடைய பாழ்பட்டு விட்டது. ஒரு காலத்திலே பாலாறாக ஓடி அதிலே கழித்த அந்த ஆறு இப்பொழுது வற்றி தன்னுடைய வெப்பாலையை போர்த்தியபடி உறங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தாமிரபரணி ஆற்றுல கொக்கோ கோலாக்கும் பெப்சிக்கும் லட்சக்கணக்கான குடிநீர் தினமும் உறுதி எடுக்க அரசாங்கமே பாதுகாப்பு கொடுக்குது. யாருக்கான அரசு, எதற்கான அரசு அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுதுல. தமிழ்நாட்டில் வாழ்வது என்பது ஒரு எமர்ஜென்சி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கு இருக்கு. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியல. ஒரு பக்கம் கூடங்குளம், ஒரு பக்கம் நெடுவாசலுக்காக ஹைட்ரோகார்பனுக்காக போராடிட்டு இருக்காங்க. தேனியில் இப்போதான் அதை இது பண்ணியிருக்காங்க, நீச்சலும் ஆய்வு திட்டம், அப்புறம் கெயில் அப்படின்னு மக்களை எது பாதிக்குதோ, எது அவங்களுடைய வாழ்வாரங்களை அழிக்கிறதோ அத்தனையும் சட்டம் இல்லாம பண்ணிட்டு இருக்கிற ஒரு அரசு. அந்த சூழலை தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி ஆறுகள் இயற்கையினுடைய ஆறுகளாக இருந்தவை வெறும் வாய்க்காலாக, வெறும் மணலாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் பாலாறு குறித்து எழுதிய என்னுடைய கவிதை இது குறும்படமாகவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. பாலாறு மகிழ்ச்சியின் நறுமணம் மிக்க என் சிறு பிராயத்தில் நீர் நத்தைகளையும் மட்டிகளையும் சேகரித்து விளையாடி கழித்த உன் தெல்லிய நீர்பரப்பு வெப்ப அலைகளை கோர்த்தியபடி உறங்கிக் கொண்டிருக்கிறது. நிலவின் ஒளியை விரித்தார் போந்திருந்த உன் உடல் துன்பத்தால் உழலும் பெண்ணின் பருவ மேடுகளைப் போல தோன்றப்பட்டிருக்கிறது. என் முத்தத்தால் நனிந்த உன் கரையின் கைகளில் தோல் தொழிற்சாலைகள் விளைகின்றன. உன் இருபுறமும் செம்பட்டை மயிர்களோடு பயிர்கள் தேம்பி அழ பெண்மையாய் முறைத்து பொங்கி உனக்குள்ளே நீராடி மகிழ்ந்த நீ கழுவின் கருந்திரவத்தை பருகியபடி நகர்ந்து செல்கின்றாய். பாலத்தின் மீதேறி உன்னை கடக்கும் என் பருத்த கருப்பையில் உருள்கிறது ஒரு துளி விஷம். அடுத்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தினுடைய எல்லா பகுதியிலும் காதல் அப்படின்றது எப்படி பார்க்கப்படுது அப்படின்றது நமக்கு சிந்திக்கணும். நம்முடைய மரபு என்பது, இலக்கிய மரபு என்பது, தமிழ் மரபு என்பது காதலை கொண்டாடிய, காமத்தை கொண்டாடிய ஒரு மரபு. நீங்க சங்க காலத்துல பாத்தீங்கன்னா கூட தலைவி காதலிக்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய செவிலித்தாய் தெருமுனை வரைக்கும் தலைவி
தலைவியை அழைத்து சென்று தலைவனாக அனுப்புகின்ற ஒரு காதலுக்கு ஆதரவு தருகின்ற ஒரு மரபில் இருந்துதான் நாம் வந்திருக்கின்றோம். ஆனால் தற்போது காதல் என்பது எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டிலும் சரி, இந்திய அளவிலே சரி. ஒருதலை காதல் என்று சொன்னால் அதற்காக அந்த பெண் தான் பலியாகின்றார். அவருடைய முகத்திலே அமிலத்தை ஊற்றுவது, ஆசிட் வீசுவது என்பது இயல்பாக உலகம் முழுவதும் நடக்கின்ற ஒரு செயல்தான். தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உடனடியாக அவருடைய முகத்திலே ஆசிட் இருக்குது. தமிழ்நாட்டிலே வித்யாவிலிருந்து காரைக்கால் வினோதியிலிருந்து எத்தனையோ பேர் அதற்கு உதாரணங்களாக வரலாறுகளாக இருக்கிறார்கள். உலகத்திலே பல வரலாறுகள் அப்படி உண்டு. ஆனால் இதுவரைக்கும் கூட ஒருதலை காதலால் ஒரு பெண் ஒரு ஆணின் முகத்தில் ஆசிட் வீசியதாக ஒரு வரலாறு நம்மிடத்தில் இல்லை. அப்படி காதலை கொண்டாடிய, காமத்தை கொண்டாடிய தமிழ் மரபிலிருந்து வந்தவர்கள் காதலை சாதியினுடைய பெயரால், இனத்தினுடைய பெயரால், மதத்தினுடைய பெயரால் வன்முறையாக அதை பார்க்கிறார்கள். அப்படி அமிலம் வீசப்பட்ட அந்த காட்சிக்காக, அந்த வன்முறைக்காக, அந்த கொடுஞ்செயலுக்காக நான் எழுதிய ஒரு கவிதை உங்கள் முன் நான் வாசிக்கின்றேன். தேவதைகள் சாட்சியாவதில்லை. நீல நிற சிறகு கொண்ட ஒரு பறவையின் பறத்தலை போல முகத்தை காட்டியபடி நடக்கிறேன். வாயகன்ற குப்பையிலிருந்து ஒரு போர் வீரனின் லாவகத்தோடு திராவகத்தை வீசுகிறாய். புன்னகையின் கனி பழுத்திருக்கும் என் முகம் சிதைவடைகிறது. வீட்டை விட்டு கிளம்புகையில் ஒப்பு கொடுத்த ஒரு தாதி என அறிவுரை கூறுகிறாள் தாய். சட்டென முகத்தை திருப்பி விடாதே. துளி கூட மிஞ்சாமல் ஏந்திக்கொள். கழுத்தகன்ற மேலாடையை அணிவித்து முடியை இறுக கட்டி அனுப்புகிறாள். எவ்வளவு பக்குவப்பட்டவள் என் தாய். திராவகத்தை மறுமுறை வீசு. தேன் கொடுக்குகளின் வலி நான் உணரட்டும். வெண்ணின் ஊற்றின் சூடு நான் அனுபவிக்கட்டும். வெந்த நரம்புகளின் நாமில் கழுத்தும் முகமும் இழுத்து கட்டப்படட்டும். புருவம் தீர்க்கப்பட்ட கண்கள் செந்நிற சதை கோலமாகட்டும். கண் திறவா நாய்க்குட்டியின் தேர்தலை போல சூப்பி போன என் மார்பகத்தில் முளைக்காம்பு தேடி ஏமாறட்டும் என் மகள். திராவகத்தை மீண்டும் வீசு. இருந்து விட்டு போகிறேன் உன் முகத்தை உனக்கே காட்டும் ஒரு துர்தேசத்தின் கொடுஞ்சிலையாய். புன்னகை உறைந்த தேவதைகள் ஒருபோதும் சாட்சியாகவில்லை. உங்க முன்னாடி நான் ரொம்ப குற்ற உணர்வோடு தான் நின்று விட்டேன். கை கட்ட தூரத்தில் இருக்கிற ஈழத்துல இறுதி போர் நடந்தப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்க வழக்கம் போலவே டிவி பார்த்தோம், வழக்கம் போலவே சாப்பிட்டோம், வழக்கம் போலவே பேசணும், வழக்கம் போலவே தூங்கி போயிட்டு, வழக்கம் போலவே மறுநாள் எழுந்து வழக்கம் போல உச்சி போட்டுட்டு என்னுடைய வேலையை வழக்கமா பார்க்க ஆரம்பிச்சோம். அப்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் நினைத்திருந்தால், அப்போது பிரதமராக இருந்திருந்தவர்கள் நினைத்திருந்தால் இந்த போரை தவிர்த்திருக்க முடியும். லட்சக்கணக்கானவர்கள் இனத்தின் பெயரால் படுகொலை செய்யப்பட்டு தாங்கள் பிறந்த நாட்டிலிருந்து இப்படி அகதிகளாக வந்து பிறந்திருக்கிறார். அந்த வழியை நான் அறிவேன். அந்த காட்சியை நாங்கள் இணையத்திலே பார்த்தோம். இசைப்பிரியாவை கைகள் கட்டப்பட்ட பின்புறம் கைகள் கட்டப்பட்ட இசைப்பிரியாவை இழுத்துச் சென்ற காட்சியை நாங்கள் பார்த்து வழக்கம் போல அந்த இனப்படுகளுக்கு ஈடாக எதுவுமே இருக்க முடியாது என்றுதான் எனக்கு உலகத்துக்கு தோன்றுகிறது. தமிழகத்திலே இந்தியாவிலே சாதி கொடுமை தலைவிரித்து ஆடினால் கூட இனப்படுகளுக்கு ஒருபோதும் அது ஈடாகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த வழி எனக்கு தெரிகிறது. ஒரு 10 நாட்கள் ஆகிறது நான் தமிழகத்திலிருந்து இங்கே வந்து. என்னால் ஒன்றும் முடியவில்லை. என்னுடைய நாட்டை விட்டு, என்னுடைய வீட்டை விட்டு, என்னுடைய ஊரை விட்டு இங்கே வந்து இருப்பதற்கு என்னால் முடியவில்லை. ஆனால் ஒரு இனத்தின் பெயரால் ஒரு போர் நிகழ்த்தப்பட்டு அங்கே இருக்கக்கூடியவர்கள் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் ஏதிரிகளாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல், அந்த வருத்தம், அந்த வலி என்னாலும் உணர முடியும். அப்படி அந்த இசைப்பிரியாவை
இசைப்பிரியாவை போல அந்த காட்சியை அவளை நிர்வாணமாக்கி அவளுடைய மார்பகங்கள் அறியப்பட்டு அந்த காட்சி இப்பொழுதும் என்னுடைய கண் முன்னால் விரிந்து கொண்டிருக்கிறது. அப்படி நான் என்னை இசைப்பிரியாக நினைத்து கொண்டு எழுதிய ஒரு கவிதை தான் இது. இந்த கவிதையை அந்த போரிலே இறந்த எல்லாருக்கும் என்னுடைய ஒரு கண்ணீர் பரிசாக கொடுக்கும். இந்த கவிதை நான் இசைப்பிரியா. ஓயாத கடலின் அலைகள் இடைவிடாது என் உடலில் மோதியபடி மடிந்து சரிகின்ற வேளையில், ஓயாத கடலின் அலைகள் இடைவிடாது என் உடலில் மோதியபடி மடிந்து சரிகின்ற வேளையில், ஆழமாய் வேர்பரப்பி விரிந்திருக்கும் நீர் தாவரத்தை போல என்னை இழுத்துச் செல்கின்றாய். என் கால் அடியிலிருந்து ஒழுகி வழியும் நீர் துளிகள் உன் அழித்தொழிப்புக்கு சாட்சியாய் வெளியெங்கும் உண்டு கொண்டிருக்கும். வனத்தில் தனித்து திரியும் மிருகத்தின் வெறி கொண்டு என்னை வன்புறவு செய்கின்றாய். சதையை ஊடுருவிய உன்னால் என் நிலத்தின் நிலநீர் ஓடும் எலும்புகளை என்ன செய்ய முடியும்? மார்பகங்களை அறிந்த உனக்கு அதன் அடியில் இருக்கும் நெருப்பின் சூடு குறைக்கவில்லையா? வெகு காலம் இல்லை, வெகு நேரமும் இல்லை. நீ ஏந்திய ஆயுத கருவியும் பாய்ச்சிய உடற்குறியும் இனி எழுச்சியின் அமிலத்தில் கரைந்து போகும். என் ரத்தத்தில் பூத்திருக்கும் செங்காந்தல் மலர்களே, என் நிலமெல்லாம் இனி செலுத்தியிருக்கும். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பழ வகைகள் இருக்கு. நாங்க சின்ன வயசுல சாப்பிடும்போது வாழைப்பழம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வகை இருப்பாங்க. பூவன், தேயன், மொந்தை, ரஸ்தாளி, அப்புறம் கதலி, அந்த மாதிரி நிறைய பழங்கள் இருக்கும். நிறைய பழங்கள்ல விதைகள் இருக்கும். இப்ப பழங்களை சாப்பிட்டு பார்த்தா ஒரு பழத்துல கூட விதையே கிடையாது, எல்லாமே விதை நீக்கப்பட்ட பழங்களாவே இருக்கு. அதே போலவே ரெண்டு வாழைப்பழம் அப்படின்னா ரெண்டு பழம் தான், ஒரு மஞ்சள் நிறத்துல ஒரு பழம், இன்னொன்று பச்சை நிறத்துல ஒரு பழம். எல்லாமே மரபணு நீக்கப்பட்ட ஒன்னாதான் கொண்டு வராங்க எல்லாமே. நீங்க வந்து இப்ப தமிழ்நாட்டுல விவசாயம் செய்யணும்னா கூட நம்ம பயன்படுத்திய விதையிலிருந்து நம்ம வேற விதையை போட்டு பயிர் செய்யவே முடியாது, விவசாயம் செய்யவே முடியாது. அப்போ அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மரபணு நீக்கப்பட்ட அந்த விதைகளை கொண்டுதான் நம்ம வந்து பயிரெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதனால நிறைய பயிர்கள், நிறைய விவசாயம் வந்து எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. நம்முடைய மரபு இல்லை, இது தமிழ் மரபோ இலக்கிய மரபோ அப்படி கிடையவே கிடையாது. இலக்கியத்துல பாத்தீங்கன்னா அத்தனை வகையான பழங்கள், அத்தனை வகையான பற்றி குறிப்புகள் இருக்கின்றன. ஆனா ஒன்னொன்னு நம்ம எழுந்துட்டே வரும் நம்முடைய வாழ்க்கை. அந்த மரபணு நீக்கப்பட்ட கத்திரிக்காயோ பழங்களையோ உண்ணும்போது நமக்கு எவ்வளவு அதனால நோய்கள் ஏற்படும் அப்படின்றது நம்ம வந்து படித்தவர்கள், நாம் அறியாதவர்கள் அல்ல. இதுக்கு இந்த மாதிரியான அரசாங்க திட்டங்களை கொண்டு வரும்போது என்ன நம்ம என்ன பண்றோம்? போராடுறோம். போராட்டத்தை தவிர வேற வழி கிடையாது. போராட்டத்தை நசுக்குவதற்கான அத்தனையும் பண்ணிட்டே இருக்காங்க இந்த அரசாங்கம். எனக்கு திரும்ப திரும்ப அப்படி தோண்டிட்டே இருக்கு. அப்போ மக்களுடைய நலனுக்காக அரசு வந்து என்ன விதமான அரசா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நெடுவாசலுக்காக ஹைட்ரோ கார்பனுக்காக போராடிட்டு இருக்காங்க. அந்த கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய மக்களை சுற்றி வளைத்து ஊரை விட்டு வெளியவும் போக முடியல, ஊருக்குள்ளாவும் இருக்க முடியாதபடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாரமா இந்த விஷயம், ஒரு மாதமா நடந்துட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழல் இந்த விவசாயத்தை அழிக்கின்ற, நம்முடைய உடலுக்கு நோய்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த மரபணு மாற்றம் அப்படின்ற அந்த கொண்டு வந்திருக்காங்க. அதற்காக எழுதப்பட்ட ஒரு கவிதை தான் இது. காயடிக்கப்பட்ட விதை, எனக்கு 5 வயது இருக்கும். இந்த பூமியில் எங்களுக்கும் கொஞ்சம் நிலம் இருந்தது. பழுப்பு நிற மீன்கள் புரளும் ஆறு வெகு தொலைவில் ஓடியதாய் நினைவு. அருகில் இருந்த மலைகளிலும் பனிப்பொழிவு எதுவும் இல்லை. இயற்கை பேருரு கொண்டு எங்களை வந்தித்து விட்டது. சூரியனின் குளிர்ந்த கதிர்களை தொழுத என் தந்தை இப்பொழுது கீழ்த்திசையை ஏற்று பார்ப்பதில்லை. அவர் கரங்களால் நிலத்தை உழுதார். நானும் என் சகோதரிகளும் சிறு சிறு கற்களை பொறுக்கி போட்டோம். நீளமான கூந்தலை உடைய என் தாய் நிலத்தை கண்ணீரால் நினைத்தபடி
பின்தொடர்ந்தார். ஒரு நாள் நிலம் இலகியதும் நாங்கள் சோளத்தை விதைத்தோம். குருவிகளின் சீழ்க்கை ஒளியோடு அறுப்பு காலம் நெருங்கியது. பிழியப்படாத தேனடை கதிர்களை செங்காந்தல் போல கொய்ய ஆரம்பித்தோம். பனிக்குடத்தில் இருந்து கதறி அழுகின்றன காயெடுக்கப்பட்ட விதைகள். தமிழ்நாட்டில் வந்து நான் இப்போ முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன்னா அதுக்கு ரொம்ப பெரிய காரணம் வந்து ஒன்று என்னுடைய எழுத்துக்கள் தான், என்னுடைய கவிதைகள். அந்த எழுத்துக்கள் காரணமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய படிப்பின் மூலமாக கிடைத்த ஒரு வேலை. அதன் காரணமாக தன்னிறைவு அடைந்த என்னுடைய பொருளாதார வாழ்வு. அதுதான் உங்கள் முன்னே நான் ஒரு தைரியமானவளாக பேசிக் கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண ஒரு தலித் குடும்பத்தில் மக்களுடைய பொது மொழியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சேர் குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் தான் நான். அப்போ என்னுடைய அப்பா வந்து ஒரு பறையடிக்கிற தொழில் தான் செய்தார். என்னுடைய அப்பாவும் பறையடிக்கிற தொழில் தான், அவங்களுடைய அப்பாவும் ஒரு பறையடிக்கிற தொழில் தான். பெரிய பாரம்பரியமோ பண்பாடோ மரபோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ சிறிய வயதில் நாங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போவோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 லட்சம் கிராமங்கள் இருக்குன்னா 7 லட்சம் கிராமத்தில் 7 லட்சம் சேரிகள், தலித் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் 7 லட்சம் சேரிகளும் இருக்கும். ஒரு ஊரில் எப்பவுமே இப்பவும் அதே தான், 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு, சேரி ஊர் அப்படின்னு. இந்த நிலம் இன்னுமே மாறலாம். அம்பேத்கருக்கு பிறகு, அயோத்திதாசருக்கு பிறகு, பெரியாருக்கு பிறகு இந்த நிலம் வந்து இன்னுமே மாறாமல் இன்னைக்கு வரைக்கும் சாதி எனக்கு ரொம்ப இறுக்கமாக தான் இருந்துட்டு இருக்கு. இவ்வளோ முற்போக்கு பேசினாலும் கூட ஒருபோதும் நான் பேசி முடிச்சு நான் என்னுடைய சேரிக்கு தான் போகணுமே தவிர ஊருக்கு என்னால் போகவே முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை வந்து இந்தியாவில் நடந்துச்சு. அப்போ நான் சிறு வயதில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என்னோட வந்து யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு தலித் பகுதியில் வந்து ஒரு 10 வீடு தான் இருக்கும். அப்போ யார் யார் அந்தந்த பகுதியிலிருந்து ஸ்கூலுக்கு போகிறாங்கன்றது தெரியும். அப்போ என்னோட படிக்கக்கூடிய அவங்க நான் ஸ்கூலுக்கு போனேன், என்னோட யாருமே பேச மாட்டாங்க. குழந்தைங்க கூட படிக்கிறவங்க பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க, தொட மாட்டாங்க. எங்கள் இடத்துல எந்த பொருளையும் வாங்கிக்க மாட்டாங்க, அவங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நான் வந்து 2வது படிக்கிறேன். அது சின்ன நினைவு எனக்கு, ஒரு 2வது தான் படிக்கிறேன். அப்போ ஒரு பெண் வந்து எனக்கு ஒரு மிட்டாய் ஒன்று கொடுத்துது. நான் மறுநாள் என்னோட அம்மா கிட்ட அழுது ஒரு 5 பைசா வாங்கிட்டு போயிட்டு ஒரு மிட்டாய் வாங்கிட்டு போய் மறுநாள் அந்த பொண்ணுக்கு நான் கொடுக்குறேன். அந்த பொண்ணு என்கிட்ட வாங்காமல் கையை வந்து கட்டி விட்டுருச்சு. எனக்கு அப்போ காரணம் புரியல. ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் சாதி அப்படின்றது தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்றது தெரியும். அப்போ நான் படிக்கின்ற பொழுது படிக்கிறது புக்ஸ் எல்லாம் கிடையாது, நோட்டு புத்தகங்கள் கிடையாது. ஆனாலும் வகுப்பறையில் நான் முதல் மாநிலத்தான் வந்தேன். நான் அப்போ நான் வந்து ஒரு தலித் கம்யூனிட்டியிலேருந்து வந்ததுனால, ஒரு தலித் சமூகத்திலேருந்து வந்ததுனால என்னுடைய ஆசிரியர் வந்து என்னை வகுப்பினுடைய பின்னாடி பெஞ்சில் போயிட்டு உட்கார வச்சார். பெஞ்சு கூட தரையில் உட்கார வச்சார். அப்போ அந்த 15 ஆண்டு காலம் வந்து ரொம்ப வலியோடு இருந்தது. பழக்கத்துக்கு ஆட்கள் கிடையாது, யாருமே கிடையாது. அப்போ உங்களுடைய பாலிய பருவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சொல்றதுக்கு ஏகப்பட்ட நினைவுகள் இருக்கும் இல்லையா? அந்த நண்பர்களோட பழகினது, ஓடுறது, ஆடுறது, பாடுறது அப்படின்னு பல நினைவுகள் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு 15 ஆண்டு காலம் வந்து ஒரு கருப்பு ஆண்டுகளாக தான் எதுவுமே நினைவு இல்லை, எதுவுமே நடக்கல. அப்போ வந்து இந்த சமூகத்துக்கிட்ட நான் வந்து ஒரு சின்ன கேள்வி தான் நான் முன்வைக்கிறேன். ஒரு சாதி அப்படின்ற ஒரு விஷயத்தின் காரணமா ஒரு 15 ஆண்டு காலம் வந்து நான் இழந்து போயிட்டேன் எல்லாத்தையுமே. அது எனக்கு யார் திருப்பி தருவாங்க அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி சமூகத்தின் முன்னாடி நான் வைக்கிறேன். தமிழ் சமூகத்தின் முன்பாக, இந்திய சமூகத்தின் முன்பாக நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். எனக்கு அந்த 15 வருடங்களை யார் திருப்பி தருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அது யார்கிட்டயுமே பதில் கிடையாது. இல்லை நானும் பரவாயில்ல, ஒரு இழந்த 15 ஆண்டு காலத்தை எனக்கு யார் திருப்பி கொடுக்குறாங்கன்னு நான் கேட்கிறேன். ஆனா இந்தியாவில் முழு ஆயுள் காலத்தையுமே திருப்பி யார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கிற ஆட்களும் இது வரைக்குமே இருந்துட்டு இருக்காங்க. நீங்க உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா தலித்துகளுக்கு அவ்வளவு கொடுமை நடக்குது. அப்ப நீங்க வந்து நம்ம எல்லாம் எதுக்காக வாழுறோம்? ஒரு ஏற்ற சாதி ஏற்றத்தாழ்வுகளற்ற, ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளற்ற, ஒரு பாலின சமத்துவம் மிகுந்த ஒரு சமுதாயத்துக்காக தான் நம்ம எதிர்நோக்கம். அதுதான் வந்து ஒரு மேம்பட்ட சமூகமாக, ஒரு நாகரிகம் அடைந்த சமுதாயமாக இருக்கும். அப்ப சமூகத்தினுடைய ஒரு சாராரெல்லாம் ஒரு சாதியின் பேரால, மதத்தின் பேரால, இனத்தின் பேரால இப்படி வேறுபட்டு கிடைக்கும் பொழுது நம்ம எதுக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து நம்ம கண் முன்னாடி நடந்துருக்கு. அது வந்து எனக்கு வந்து
முடியல. என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா பிளாங்கா எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, யாரும் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப அந்த 17 ஆண்டு காலம் அப்படி நான் உட்கார்ந்து எனக்கு தோழிகள் யாருமே கிடையாது. அப்ப அது முடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் கழித்து அதே பள்ளிக்கூடத்துல அதே வகுப்பறையில, எந்த பள்ளிக்கூடத்துல எந்த வகுப்பறையில அந்த ஆசிரியர் வந்து எனக்கு பின்னாடி உட்கார வச்சாங்களோ அதே பள்ளிக்கூடத்துல அதே வகுப்பறையில நான் ஆசிரியரா போய் நின்னேன். அதுதான் எனக்கு வாழ்க்கையில அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் ஆசிரியரா இருக்கேன். நான் ஒருபோதும் என்னுடைய மாணவர்களே சாதியின் பார்வை கூட நான் பார்க்கறதே கிடையாது. ஏன்னா அந்த வலி எனக்கு தெரியல, எப்படிப்பட்ட வலி அப்படின்னு. அப்படிதான் வந்து இந்த சமூகம் வந்து என்ன வாழ்க்கை வச்சிருக்கோ அதையே வந்து இழிவ மேல கொண்டு வர அந்த விஷயத்த தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்னுடைய அப்பா வந்து பறை அடிக்கும் பொழுது ஊர்ல அடிச்சு வரும்போது பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, எங்க அப்பா பறை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். அதே மாதிரி வகுப்பறையில் ஆசிரியர் வந்து அரிஜினலா எழுந்து என்ன அப்பாவோட இன்கம் என்ன, ஆண்டு வருமானம் இல்லை, என்ன வேலை பார்க்குறான்னு கேட்பாங்க. எங்களால் சொல்லவே முடியாது. பறை அடிக்கிறதுக்கு ஒரு படி நெல் கொடுத்தா கொடுப்பாங்க இல்லையா, ஆண்டு வருமானத்தில் எங்கே போகுது? அப்போ சொல்லவே முடியாது. என்ன பண்ணுறதுன்னா அவங்க வாத்தியார் 2 அடி கொடுப்பாங்க. உங்கள் அப்பா என்ன வேலை செய்யறான்னு சொல்ல, ஆண்டு வருமானம் என்ன செய்யுதுன்னு எல்லாம் என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு 2 அடி கொடுப்பாங்க. அவ்வளோ இருக்கும். அப்புறம் சாப்பாடு வந்து இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், ஊரில் போய் நின்று வாங்கிட்டு வருவோம் சாப்பாடு. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் என்னுடைய வாழ்க்கையில வந்து நடந்தது. அதுக்கப்புறம் ஆசிரியர் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு 95ல் எனக்கு வந்து ஆசிரியர்களாக வேலை கிடைச்சிது. வேலை கிடைச்ச உடனே நான் வந்து ஒரு வேலை ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்திட்டு வகுப்பறையில் ஒரு அலுவலக உதவியாளர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, உங்களை பார்க்கறதுக்காக யாரோ வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறேன். அப்போ என்னுடைய ஊரில், சொந்த ஊரில் என்னுடைய நான் படித்த பள்ளியில் வேலை பார்த்த ஒரு ஆசிரியர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய என்னோட வேலை பார்க்குற ஒரு ஆசிரியருக்கு ஃப்ரெண்டு போல இருக்கு. அப்போ அவர் அங்கே வராரு. இப்போ என்னுடன் வேலை பார்த்துட்டு அந்த மூத்த ஆசிரியர் சொல்லியிருக்காரு, உங்கள் ஊர்லேருந்து ஒரு பாப்பா இங்கே புதுசாக வேலைக்கு வந்திருக்காங்க ஆசிரியரா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் அப்படியே எனக்கு தெரியாது யார் கூப்பிடுங்கன்னு இங்கே கேட்டுருக்காரு. எனக்கு கூப்பிட்டு அனுப்புனாங்க. அப்போ அவர் உட்கார்ந்துருக்காரு. அப்போ நான் போயிட்டு வந்து அவர்கிட்ட நான் படிச்சதில்லை, என்னுடைய சகோதரிகள் படிச்சிருக்காங்க. நான் போயிட்டு அவர்கிட்ட வணக்கம் அப்படின்னு சொல்கிறேன். நான் அவரு வந்து ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை, அப்படியே இருக்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக நின்றுட்டு பொழுது என்னோட பணிபுரிகிற அந்த மூத்த ஆசிரியர் அவர் ஃப்ரெண்டு இல்லையா, அவர்கிட்ட உரையாடல் நடக்குது. இவங்க நம்ம ஊர் தான் அப்படின்னு சொன்னாரு. சரி அவர் கேட்டுக்கிட்டாரு. நான் அது கை கட்டி நின்றுட்டு இருக்கேன். சரி நான் படித்த பள்ளியினுடைய ஒரு ஆசிரியர். அவர் சொல்றாரு, இவங்க அரிஜன் தான், ஆனால் இவங்க அக்கா அண்ணாலாம் வந்து கிளாஸ்ல ஒழுக்கமா இருப்பாங்க அப்படின்னாரு. அப்புறம் இவங்க நம்ம ஊர் தான் அரிஜன் தான், இவங்க நல்லா ட்ரெஸ் போடுவாங்க, போட்டு ஒழுக்கமா வருவாங்க. அப்படி வார்த்தைக்கு சொல்லிட்டே இருக்காரு. இவங்க அரிஜன் தான் அமைதியா இருப்பாங்க, இவங்க அரிஜன் தான் கொஞ்சம் நல்லா தலைவலிட்டு வருவாங்க, இவங்க அரிஜன் தான் நல்லா ட்ரெஸ் போட்டு வருவாங்க, இவங்க அரிஜன் பசங்க தான், இவங்க நல்லா படிச்சாங்க, இவங்க அரிஜன் பசங்க தான் படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு வந்துட்டாங்க, பரவாயில்ல அப்படின்னு வார்த்தை போடுறாரு. ரொம்ப அவமானமா உணர்ந்தேன். அப்போ வந்து இந்த சாதியை சார்ந்தவர்கள்லாம் நல்லா படிக்க மாட்டாங்க, ஒழுக்கமா இருக்க மாட்டாங்க, தலை வர மாட்டாங்க, துணி போட மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, படிச்சாலும் கவர்மெண்ட் வேலைக்கு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு பொது புத்தி இருக்குது. அது அப்படியே ஊருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு என்னோட வகுப்பெல்லாம் நேற்று போன வாரத்தில் ஒரு பொண்ணு வரல, ஏமா வரல, இன்னொரு பொண்ணு அந்த ஊருக்கு தான் நீ வர அப்படின்னு கேட்கும் பொழுது அது மாதிரி பழிச்சுன்னு என்கிட்ட சொல்றேன். என்ன சொல்றேன்னா, அதே ஊருக்கு தான் வரவேச்சேன் நான், ஆனால் அந்த பொண்ணு சேரியிலேருந்து வரா, நான் ஊரு அங்கே போயிட்டெல்லாம் நான் வந்து ஏன் வரணும்னா கேட்கக்கூடாது, எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. இப்போ போன வாரம் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நடக்கிற ஒரு செய்தி. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அம்பேத்கர் அவர்கள் படிக்கும் பொழுது அவருடைய காலத்தில் வந்து சாக்கு பையை போட்டு வெளியே உட்கார வைக்கிறாங்க. சுகீர்ராணி வந்து படிக்கும் போது இப்போ பின்னாடி பக்கம் உட்காரு அப்படின்றாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து படிக்கும் போது அப்படி போய் பின்னாடி உட்காரு அப்படின்றாங்க. இப்போ ரோஹித் வெமுலா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா வெளியே விட்டு அனுப்புறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, காலங்கள் தான் மாறுறத தவிர காட்சிகள் வந்து மாறாத ஒன்றாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ நான் ஒரு கவிதை எழுதினேன். அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் வந்து சொல்லி இவங்களாம் எஸ்சி தான் நல்லா படிப்பாங்க, அரிஜன் தான் நல்லா படிப்பாங்கன்னு பொழுது அவமானமாக உணர்ந்தேன். அப்போதான் நான் வந்து ஒரு கவிதை எழுதினேன். அது என்னுடைய கவிதையில ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை தான். அப்போ அது மாடு சேர்த்து கூட அதனுடைய தோலெல்லாம் பிடிக்கும் போது அங்கெல்லாம் உட்காந்து காக்கா விரட்டுவோம். அப்போ ஜவ்வு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அது பட்டாணத்தில் தோலை கட்டி நாங்கள் அப்போ பறையெல்லாம் பழகுவோம். அப்போ இது பிறகு அதுதான் நான் என்ன சொல்றேன், பொருளாதார ரீதியாக முன்னேறி வந்தாலும் கூட சாதி விஷயம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. பஸ்ல நான் இப்பவும் பஸ்ல நான் போகும்போது எந்த ஊர் அப்படின்வாங்க, கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஏதோ நம்ம ஊர் பொண்ணு நினைச்சுப்பாங்க. போது எந்த ஊர் நீங்க அப்படின்னு கேட்பாங்க, லாலாப்பேட்டை அப்படின்னு என்னோட கிராமத்து பேர் சொன்னா யார் பொண்ணு அப்படின்னுவாங்க.
நான் வந்து சண்முகம் அவங்க பொண்ணு அப்படின்னா அந்த ஊர்ல ஒரு சண்முகம் இருக்காரு, சேரியில் ஒரு சண்முகம். அவங்க கேட்பாங்க பஸ்ல அங்கே இருப்பாங்க அந்த அம்மா, நீ சேரி சண்முகம் எந்த சண்முகம், சேரி சண்முகமா ஊர் சண்முகமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன எவ்வளவு மோசமா இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன படிச்சு மேல போனாலும் சரி, ஒரு பொருளாதார நிலையம்னா ஜாதி எனக்கு முதுகு மேல அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. நான் மறக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த சமூகம் வந்து என்னை வந்து விடவே மாட்டேங்குது. நீங்க வீட்டை விட்டு வெளியே இறங்கின உடனே வந்து சாதி இருக்கு ஏறுது. வகுப்பறையில, நான் வேலை பார்க்குற இடத்துல, பஸ்ல போற இடத்துல எல்லாம் சாதி பொருத்தி அடிச்சுட்டே இருக்கு. இங்கதான் பொருத்தி அடிக்கிட்டு நிம்மதியா செத்து பிறகு கல்லறையில போனாலும் அங்க சேரிக்கு தனியா சுடுகாடு, ஊருக்கு தனியா சுடுகாடு. ஸோ இதுதான் வந்து ஒரு சாதிய சமூகமாக தான் இது வரைக்கும் இந்திய அரசாங்கமும் தமிழக அரசு இருக்கு. வெற்றி தலைமுடிய வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் மாற்றத்துக்கு ஒன்றும் கிடையாது. ஆட்சியை தக்க வச்சுக்கலாமா இல்லையா அப்படின்றதுலதான் வந்து அரசாங்கம் இருக்குது. அதோட இந்த மாதிரி விஷயத்துல வந்து கொஞ்சம் கூட அவங்க யோசித்து பார்க்கல. அப்படி எழுதின ஒரு கவிதை தான் அது. செத்து போன மாட்டை தோல் உரிக்கும் பொழுது அருகிருந்து காகம் விரட்டுவேன். நெடுநேரம் நின்று வாங்கிய ஊர் சோற்றை தின்று விட்டு சுடு சோரென பெருமை பேசுவேன். தப்பட்டை மாட்டிய அப்பா தெருவில் வரும் பொழுது முகம் மறைத்து கடந்து விடுவேன். அப்பாவின் தொழிலும் ஆண்டு வருமானமும் சொல்ல முடியாமல் வாத்தியாரிடம் அடி வாங்குவேன். தோழிகள் அற்ற பின் வரிசையில் அமர்ந்து யாருக்கும் தெரியாமல் அழுவேன். இப்போது யாரும் கேட்க நேர்ந்தால் பளிச்சென்று சொல்லிவிடுகிறேன் பரட்சி என்று. கடைசியாக ஒரு கவிதை. பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க இசைப்பிரியா மாதிரி கோணேஸ்வரி எல்லாம் பிறப்புல வந்து இலங்கையில வந்து இது பண்ண மாதிரி, கயர்லாந்தில் வந்து பிரியன் என்று சொல்லக்கூடிய பெண்ணை வந்து நிர்வாணம் மாட்ட அவருடைய பிறப்புக்கு துருடு அந்த விஷயங்கள் இருக்குல்ல, முழுக்க முழுக்க வந்து அது ஆணாதிக்கம் பெண்ணடிமைத்தனத்தினுடைய உச்ச கட்டம். இப்போ வந்து ஒரு ஆணை பழி வாங்குறதுனா கூட அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்ணை வந்து பழி வாங்குற ஒரு ஒன்று தான் போயிட்டு இருக்கு. சாதி என்பது பெண்ணுடைய உறுப்பில் இருக்கக்கூடியது என்பது கற்பை தூக்கக்கூடிய ஒன்றாக, சாதியை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக ஒரு பெண்ணுடைய உடல் இங்கே பார்க்கப்படுகிறது. அப்படி எழுதின ஒரு கவிதையோடு நான் இந்த இடத்திலிருந்து விடைபெறலாம் என்று நான் நினைக்கின்றேன். எங்கள் ஆடைகளை அவிழ்ப்பீர், அம்மனமாக்குவீர், வன்புணர்வீர், தமையனோடு புணரச் செய்வீர், பிறப்புறுப்பில் துரடு செருகுவீர், முளைகளை அருவீர், வாய்க்காலில் வீசுவீர், அமிலத்தை ஊற்றுவீர், தலையை துண்டிப்பீர், காலை வெட்டுவீர், காணா பிணமாக்குவீர், மலத்தை வாயில் திணிப்பீர், மூத்திரத்தை குடிக்கச் செய்வீர், சேரி என பிரித்து வைப்பீர், செருப்பு மாலை போடுவீர், வேசி என்பீர், பறையன் என்பீர், தீயிட்டு கொளுத்துவீர், மரத்தில் தொங்க விடுவீர், தீண்டாமை சுவர் எழுப்புவீர், தனி புகழை கொடுப்பீர், செருப்பணிய தடை விதிப்பீர், காதலித்தால் நாடகம் என்பீர், ஆணவ கொலை செய்வீர். இனி எவையும் மிச்சமில்லை நீங்கள் செய்வதற்கு, இனி எவையும் மிச்சமில்லை நீங்கள் செய்வதற்கு. ஆனால் நான் செய்த ஒன்று உண்டு, அது கொலை செய்வார் பரட்சி. அனைவருக்கும் நன்றி.